نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من اهتدى فإنما يهتدي لنفسه ومن ضل فإنما يضل عليها ولا تزر وازرة وزر أخرى وما كنا معذبين حتى نبعث رسولا صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனா அல்லாஹுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் சன்னிமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகுக. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று ஓதப்பட்ட சூரா பனு இஸ்ராயீல் என்ற அத்தியாயத்தினுடைய 15வது வசனம் முதல் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மன் இஹ்ததா ஃபஇன்னமா யஹ்ததி லினஃப்ஸி. இந்த உலகத்தில் யார் நேர்வழி பெற்று வாழ்ந்தாரோ அவர் அந்த நேர்வழியை தனக்கான நேர்வழியாகவே அவர் ஆக்கிக் கொண்டார். அது அவருக்குத்தான் பயன் தரும். வமன் ضل فإنما يضل عليها. வழிகட்டவராக வாழ்வாரையானால் அது அவருக்கே பாதகமாக வழிகேடாக முடியும். வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா. எந்த ஒரு ஆன்மாவும் வேறொரு மனிதருடைய சுமைகளை நாளை மறுமையில் சுமக்க மாட்டார். மேலும் நாம் வமா குன்னா முஅத்திபீன ஹத்தா நபஅஸ ரசூலா. ஒரு சமுதாயத்திலே நான் இறை தூதரை அனுப்பி அவர்கள் எச்சரிக்கை செய்யாத நிலையில் அந்த சமூகத்தை நாம் அழிக்க மாட்டேன். ஒரு சமூகத்தை, இதுவரை அழிக்கப்பட்ட சமுதாயம், அவர்களுக்கு இறை தூதர்கள் வந்து இறைவனை பற்றி கூறி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த நிலையில் அவர்கள் மாறுபாடு செய்த போதுதான் நாம் அவர்களை அழித்திருக்கிறோம். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வைதா அரதுனா அந்நுஹ்லிக கரியத்தன் அமர்னா முத்ரஃபீஹா ஃபஃபஸகு ஃபீஹா ஃபஹக்க அலைஹல் கௌலு ஃபதம்மர்னாஹா தத்மீரா. ஒரு ஊரை நாம் அழிக்க நாடினால் நாம் அவர்களிலே இருக்கக்கூடிய அந்த வழிகட்டு போனவர்களை நாம் ஏவுகிறோம். அவர்கள் பாவத்திலே மூழ்குகிறார்கள். பாவத்திற்கு தண்டனை என்ற நம்முடைய சொல் அவர்களுக்கு விதியாகிவிட்டது. எனவே அவர்களை தண்டனை கொடுத்து அழித்து விடுவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். கடந்த வாரம் இந்த 15வது வசனத்தினுடைய முந்திய பகுதியினுடைய விளக்கத்தை நாம் சொல்லியிருக்கிறோம். மன் இஹ்ததா ஃபஇன்னமா யஹ்ததி லினஃப்ஸி. உலகத்திலே யார் நேர்வழி பெற்றவராக வாழ்ந்தாரோ அந்த நேர்வழி அவருக்கு மட்டுமே பயன் தரும்.
உலகத்தில் யார் வழிகட்டவராக இருந்தாரோ அவருடைய வழிகேடு அவருக்கு பாதகமாகவே முடியும் என்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். கடந்த வாரம் இதை பேசுகிற போது, உலகத்தில் வாழுகிற போது ஒரு சமூகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப சிறந்த சமூகம், அதிகமான அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நிஅமத்தை பெற்ற சமுதாயம் என்று ஒரு கூட்டத்தை அல்லாஹ் பேசுகிறார். அவர்கள் யார்? பனு இஸ்ராயீல். பனு இஸ்ராயீல்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது, யா பனி இஸ்ராயீல் அஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபضلتக்கும் அலல் ஆலமீன். பனு இஸ்ரவேலர்களே, நான் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை நினைவு கூறுங்கள். நிச்சயமாக நான் ஃபضلتக்கும் அலல் ஆலமீன், அகிலத்தார் அனைவரிலும் உங்களை சிறப்பானவர்களாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை பற்றி சொல்கிறான்? பனு இஸ்ராயீலை பற்றி சொல்கிறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களிலேயே மிருகத்தனமான, ஈவு இரக்கமற்ற, கொடூரமான, ஆக மோசமான மனிதர்கள் யார்? அதே பனு இஸ்ராயீல். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் மற்ற இனத்து மக்களை அவர்களை பார்த்து மிக மோசமாக பேசக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மிக கேவலமான ஒரு சமூகம் பனு இஸ்ராயீலுடைய சமூகம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களை நான் சிறப்புப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த சிறப்பை நீங்கள் நினைச்சு பாருங்க என்று அல்லாஹ் நினைவு கூறுகிறான். அது என்ன சிறப்பு? அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயல்பாக நபிமார்களுடைய குடும்பத்திலே வந்தவர்கள் என்ற மிகப்பெரிய சிறப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். எதிலெல்லாம் நபிமார்கள் சம்பந்தப்பட்டிருந்தார்களோ அது அந்த இடமாக இருந்தாலும் சிறப்பு பெறும், அந்த சமூகமாக இருந்தாலும் சிறப்பு பெறும். அந்த அடிப்படையில் பைத்துல் முகத்தஸை பற்றியும் அது சுற்று வட்டாரத்திலே வாழக்கூடிய மக்களை பற்றியும் அல்லாஹ் பேசுகிற போது பாரக்னா ஹவுலஹு என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை சுற்றிலும் நாம் பரக்கத் செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த பலஸ்தீன பகுதி இருக்கு பார்த்தீங்களா, உலகத்திலேயே பலஸ்தீன பகுதியை சுற்றிலும் நபிமார்கள் நடந்து திரிந்த அளவுக்கு வேற பகுதியில் எந்த அதிகமான நபிமார்கள் கிடையாது. இன்னைக்கும் பலஸ்தீனில் அடங்கி இருக்கக்கூடிய நபிமார்களுடைய எண்ணிக்கை மிக அதிகம். இங்கெல்லாம் ஒரு சஹாபி அடங்கியிருக்காங்கன்னு சொன்னோடனே நம்ம எவ்வளோ ஆர்வமாக போகிறோம், அவர்களை ஜியாரத் பண்ண போகிறோம், ஒரு பெரிய சிறப்பாக நினைக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே 2 சஹாபாக்கள் அடங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டோமோ என்ன செய்கிறோம்? ஜியாரத்துக்காக வேண்டி போகிறோம். அதுவும் அது உறுதியான நேரடியாக வந்திருக்கக்கூடிய சரித்திரமா என்றால் அது கூட கிடையாது. அது வேறு வகையில் வரக்கூடிய சரித்திரம், வரலாறு, அல்லாஹ் ஆலம். ஆனால் அதே சமயத்தில் உக்காஷா ரலியல்லாஹு பரங்கிப்பேட்டில் அடங்கியிருக்கிறாங்க, கோவளத்தில் தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு அடங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பேசுவோம். எவ்வளோ சிறப்பாக நினைக்கிறோம், சஹாபாக்களுக்கு எவ்வளோ சிறப்பாக நினைக்கிறோம்னு சொன்னால், நபிமார்கள் பலஸ்தீன பகுதியில் மட்டும் நிறைய நபிமார்கள் அடங்கியிருக்கிறாங்க. நம்ம போகக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸினுடைய அந்த பகுதியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே தான் அடங்கியிருக்கிறாங்க, அவருடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அங்கே தான் அடங்கியிருக்கிறாங்க, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அங்கே தான் அடங்கியிருக்கிறாங்க, அவங்களுடைய மனைவி ரிஃப்கா அலைஹிஸ்ஸலாம் அங்கே தான் அடங்கியிருக்கிறாங்க. 4 பேரும் ஒரே இடத்துல அடங்கியிருக்காங்க. மஸ்ஜித் சலாஹுத்தீன் என்ற அந்த பள்ளிவாசலில் நடு மத்தியில் அவர்கள் அடக்கமாக இருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அடங்கியிருக்கிறாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அடங்கியிருக்கிறாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அடங்கியிருக்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அடங்கியிருக்கிறாங்க. இது மாதிரி நபிமார்களுடைய அந்த அடக்கங்களை நம்ம அந்த இடத்துல பார்க்கும்போது மிக அதிகமாக நடந்து திரிந்த ஒரு பகுதி பலஸ்தீன பகுதி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக்கிலே பிறந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அங்கு இருக்கக்கூடிய மக்களின் எதிர்ப்பின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரில் ஹிஜ்ரத் பண்ணி எங்கே வந்தார்கள்? பலஸ்தீனுக்கு தான் வந்தார்கள். பலஸ்தீனுக்கு வர்ற பாதையில் எகிப்தை தாண்டி வந்தாங்க. எகிப்து என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய ஈஜிப்ட், மிஸ்ர் இருக்கு பாருங்க, அந்த மிஸ்ரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையும் அல்லாஹ் சிறப்பானதாக பூமியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அந்த மிஸ்ர் தேசத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பகுதி அதுதான். அந்த மிஸ்ருடைய மன்னன் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும்
அந்த கூட்டத்தாரையும் என்ன செய்யறான், பயங்கரமாக கொடுமை பண்ணான். இப்போ அந்த பூமி அந்த நபிமார்கள் சம்பந்தப்பட்ட பூமி. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை கடந்து வந்து பலஸ்தீனில் தான் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. அங்கேயே இருந்து மரணித்திருக்கிறாங்க. இவ்வாறு பார்க்கும்போது நிறைய நபிமார்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய பகுதி. அதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அதாவது மறைந்திருக்கக்கூடிய ஒரு பூமி மதியன், மதாயின் இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய ஜோர்டான் பகுதியில் இருக்கக்கூடியது. அது பலஸ்தீனத்திலே கொஞ்சம் தூரம் போகணும். இவ்வாறு சுற்று வட்டாரத்தில் நம்ம பார்த்தோம் சொன்னால் நிறைய நபிமார்கள் அடங்கியிருக்கக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்க முடியும். அதுலேயும் அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலஸ்தீன் பகுதியை சுற்றிலும், பைத்துல் முகத்தஸ் பகுதியை சுற்றிலும் இருக்கக்கூடிய பகுதியை பரக்கத் பொருந்திய பூமி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல தான் எந்தெந்த நபிமார்களை இப்போ நம்ம சொன்னோமோ எல்லா நபிமார்களும் எந்த சமூகத்திலிருந்து பிறந்தாங்க, பனு இஸ்ராயேல் சமூகத்திலிருந்து பிறந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு முந்தினவங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பேர் தான் இஸ்ராயேல். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகன் யஹூதான் ஒருத்தர், அந்த இனத்திலிருந்து வந்தது தான் யஹூதி இனம், யூத இனம். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து பிரிந்த கிளைகள் தான் பனு இஸ்ராயேல். அந்த இஸ்ராயேல் என்று சொல்லப்படக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகள். அதிலிருந்து வந்தவர்கள் தான் ஏகப்பட்ட நபிமார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகன். அதுக்கு பின்னால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பின்னால் யார், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அதே போல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அதே போல் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அங்கே தான் அடங்கியிருக்காங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அங்கே தான் அடங்கியிருக்காங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்ட மஸ்ஜித் தான் இன்னைக்கு வந்து பைத்துல் முகத்தஸினுடைய அந்த பழைய வடிவத்தில் இருக்கக்கூடியது. இப்படி ஏகப்பட்ட நபிமார்கள் அனைவருடைய தொடர்ச்சியும் பனு இஸ்ரவேலுடைய குடும்பத்திலிருந்து வந்தது. ஆனால் அந்த குடும்பத்தார் அதை ஒரு சிறப்பாக கருதி என்ன செய்தார்கள், நாங்கள் உயர்ந்தவர்கள், நாங்கள் சிறந்தவர்கள், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள், அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ்வுக்கு சொந்தக்காரர்கள் என்றெல்லாம் பேசிக்கொண்டார்கள். அப்படி ஒரு நினைப்பு அவர்களை வரம்பு மீற வைத்தது. நிறைய அநியாயங்களை செய்தார்கள். இன்னைக்கும் பெரிய பெரிய அநியாயங்களை அவர்கள் செய்து கொண்டிருப்பதற்கு காரணம் தெரியுமா, நம்ம குடும்பத்தில் நிறைய நபிமார்கள் இருக்கிறாங்க, அவங்க நம்மளை வந்து பார்த்துக்குவாங்க, அல்லாஹ் நம்ம மேலே ரொம்ப பிரியப்பட்டிருக்கிறான், அதனால தான் நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், அல்லாஹ் நம்மளை சிறப்புப்படுத்தியிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாருங்களேன், உலகத்தில் ஒரு மனிதரை பார்க்கிறோம், தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டே போவார். ஆனால் அவருடைய வருமானத்தை பார்த்தீங்கன்னா நிறைய வருமானம், நிறைய எந்த நஷ்டமும் இல்லாமல் அவர் தொடுகின்ற இடமெல்லாம் அவர் வந்து ஒரு லக்கி மேன் என்று சொல்லுவார் பாருங்க. அந்த மாதிரியான ஒரு மனிதராக என்ன செய்வார், போய்கிட்டே இருப்பார். அவர் இயல்பாகவே அவர் என்ன நினைக்க ஆரம்பிச்சார் தெரியுமா, கடவுள் நம்மளை ரொம்ப பிரியப்படுறார், அதனால் நம்மளுக்கு செல்வத்தை அள்ளி கொட்டுறார் அப்படின்னு நினைக்கிறான். அது இயல்பாக வந்துடும், ஷைத்தான் உள்ளத்தில் போட்டுருவான். அப்படி அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் நாம் அடிக்கடி சொல்வதை போல ரெண்டு விதமான சோதனையை வச்சிருக்கிறான். ஒன்று கொடுத்து சோதிப்பான், இன்னொன்று எடுத்து சோதிப்பான். கொடுத்து சோதிக்கக்கூடிய அந்த சோதனை தான் ரொம்ப மோசமான சோதனை. அதிலிருந்து ஜெயிச்சு வெளியே வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தருக்கு செல்வம் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நிறைய பாவம் செய்யக்கூடியவர். அந்த பாவம் செய்யக்கூடிய நிலையில் அவருக்கு வந்து நிறைய செல்வம் கிடைக்குது, நிறைய நிம்மதி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அவர் இயல்பாகவே என்ன செய்ய மாட்டார், அந்த வழியிலேருந்து வெளியே வர மாட்டார். ஆனால் அல்லாஹ் ஒருத்தரை கஷ்டப்படுத்துகிறான்னு வச்சுக்கோங்களேன், கடனாளி ஆகிட்டாரு, நோயாளி ஆகிட்டாரு, கஷ்டப்படுறாருன்னு சொன்னால் இயல்பாகவே அவர் என்ன செஞ்சுவார், ஒது செஞ்சுட்டு உட்காந்துருவார். அல்ல யாழ்லா யாழ்லா, நான் என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியல, என்னை ரொம்ப சோதிக்கிறேன், யாழ்லா எனக்கு கஷ்டத்தை கொடுக்காத, என்னை மன்னிச்சிரு, எந்தெந்த பாவத்தினால என்னை கஷ்டப்படுத்துறியோ அந்த பாவத்தையெல்லாம் என்னை மன்னிச்சிரு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஏழ்மை என்பது இறைவனை நெருங்க வைக்கும். ஒரு சில ஏழ்மை, கடுமையான ஏழ்மை இறைவனை விட்டு தூரமாக்கி குஃப்ரில் கொண்டு போய் விட்டுரும், அது வேறு விஷயம். ஆனால் பல சந்தர்ப்பங்களை நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால், கஷ்டம் மனிதனை இறைவனோடு இணைத்து வைக்கும். ஆனால் செழிப்பு என்பதிலா இறைவனை விட்டு கொஞ்சம் தூரமாக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் பரம ஏழையாக இருந்தார்.
அந்த பரம ஏழை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் நபி அவருடைய சபையில் உட்காரவே மாட்டார், எந்திரிச்சு ஓடி போயிடுவார், எந்திரிச்சு போயிடுவார். நபி அவர் ஒரு தடவை கூப்பிட்டு கேட்டான், ஏப்பா நீ இப்படி எந்திரிச்சு போற அப்படின்ட்டு. உடனே நபி அவர்களிடத்தில் சொன்னார், என் ஏழ்மை, என்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு துணி, அதை நான் போட்டுக்கிட்டு நான் வர்றேன், என் மேலே போத்திருக்கக்கூடிய இந்த துணி இருக்க, இதை கொண்டு போய் என் மனைவிட்ட கொடுத்தாதான் அதை வச்சு தலையை மறைச்சிட்டு நம்ம தொழ முடியும். அந்தளவுக்கு ஏழ்மை. கீழே உடுத்துறதுக்கு ஆடை இருக்க தவிர மேலே அணிகிறதுக்கு ஆடை இல்லை, என் மனைவிக்கு தலையை மூடுறதுக்கு ஆடை இல்லை அப்படின்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் வந்தார், 2 நாள் வந்தார். நபி அவர்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நேராக போனார். ரசூலுல்லாஹ், என்னுடைய கஷ்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, எனக்காக துவா செய்யுங்க, பரக்கத்துக்காக துவா செய்யுங்க. நபி அவர்கள் சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பான், அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. முதல் நாள் வந்து சொல்லிட்டு போயிட்டார். 2வது நாள் திரும்ப வந்தார். கஷ்டத்தை தாங்க முடியலை, யாரை சொல்லலாம், துவா செய்யுங்க அப்படின்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவும் பொறுமையை பற்றி போதிச்சார். 3வது வந்து அந்த மனிதர் சொன்னார், யாரை சொல்லலாம், நீங்கள் பொறுமையாக இருக்கும்படி சொல்கிறீங்க, ஆனால் எங்களுடைய கஷ்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆடை கொடுத்து, ஒரு ஆடு ஒன்றை கொடுத்து, யா அல்லாஹ் இவருக்கு நீ பரக்கத் செய்வாயாக துவா செஞ்சுட்டாங்க. வாங்கிட்டு போனார். அந்த ஆடு சினை பிடித்த ஆடு, அது 2-3 குட்டி போட்டுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வருமானம் பெருமிச்சு. மதீனா நகரத்துக்கு உள்ள அவருடைய ஆட்டு மந்தைகள், ஒட்டக மந்தைகள் நிறுத்த முடியாத அளவுக்கு பெருகிடுச்சு நபியினுடைய துவாவினுடைய பரக்கத். ஆனால் இந்த பரக்கத் அவரை நேர்வழியில் கொண்டு வந்திருக்கணும். அப்படித்தானே? நபி நமக்கு துவா செஞ்சிருக்கிறாங்க, நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கணும், அப்படித்தானே நினைச்சிருக்கணும். ஆனால் அவர்களுக்கு அந்த நிலை அவருக்கு வழிகேட்டை உருவாக்கிடுச்சு. அவர் என்ன செஞ்சார், மதீனாவுக்கு வெளியில் போய் அந்த ஆடுகளையும் ஒட்டகங்களையும் மேய்க்க ஆரம்பித்தார். 5 வேளை தொழுகிறதுக்கு வர்றதில்லை. நபி அவர்கள் கேட்டாங்க, என்னாச்சு, அவர் வருமானம் பெருவிரிச்சு, ரசூலுல்லாஹ் அவருக்கு பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கெலாம் நேரம் இல்லை, காட்டிலே தொழுதுக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜக்காத்துடைய கடமை வந்தது. உடனே நபி அவர்கள் ஆள் அனுப்புனாங்க, ஆமீன்களை அனுப்புனாங்க, வசூலர்களை அனுப்பினார்கள். அவங்க போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களிடத்துல இத்தனை ஒட்டகம் இருந்தால் இந்த ஒட்டகம் நீங்கள் ஜக்காத்தா கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, இத்தனை ஆடு இருந்தால் இத்தனை ஆடு நீங்கள் ஒட்டகம் ஜக்காத்தா கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஒட்டகத்துக்கு இன்ன ஜக்காத், ஆட்டுக்கு இன்ன ஜக்காத், உங்களுடைய சொத்துக்களுக்கு இன்ன ஜக்காத் அப்படின்னு சொல்லிட்டு சொத்துக்கள் ஜக்காத்தினுடைய வகைகளை சொல்லி சொன்னாங்க. இதை நபி அவர்கள் உங்களிடமிருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. உடனே பணத்திமுரு வந்துடும் தானா. அவர் சொன்னார், இது என்ன, அடக்குமுறை செய்யக்கூடிய ஒரு மன்னர் வரி வசூலிப்பதை போன்றளவா இருக்கிறது அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு சொன்னார், நான் நபிட்ட நேரடியாக வந்து பேசுகிறேன்ட்டார். சஹாபாக்கள் வந்துட்டாங்க, திரும்ப அனுப்புனாங்க. திரும்பவும் அதே மாதிரி சொல்லி அனுப்புனாரு. 3 தடவை நபி அனுப்புனாங்க. 3 தடவை அவருடைய பதில் வந்து வேற மாதிரி இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, இனிமேல் அவர் ஜக்காத்தை கொண்டு வந்தால் யாரும் வாங்காதீங்கன்ட்டாங்க. நபியினுடைய நேரடி வாக்கு மூலம், இனிமேல் அவர் ஜக்காத்தை கொண்டு வந்தால் யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னாங்க. மனிததா ஃபைன்னமா யஹ்ததி நஃப்ஸி, நபியினுடைய அந்த துவா அவருக்கு நேர்வழியை காட்டியிருந்தால் அந்த நேர்வழி அவருக்கு நன்மையாக இருந்திருக்கும். நபியினுடைய துவாவின் மூலம் பெற்ற அந்த செழிப்பை வழிகேடாக மாற்றிக்கொண்டார்கள். அந்த வழிகேடு அவருக்கே மிகப்பெரிய வழிகேடாக மாறியது, மிகப்பெரிய தீமையாக மாறியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பற்றி இப்படி சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டோம், சொல்லப்பட்டவர்கிட்ட நபி இன்னமே உங்கள்கிட்ட ஜக்காத்தை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற உடனே வேகமாக வந்தார், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னார். முடியாது போ அப்படின்ட்டாங்க. எவ்வளவோ கெஞ்சினார். அவருடைய உள்ளத்தில் நிஃபாக் கிதாபில் எழுதுறாங்க, அவர் உண்மை மூமின் அல்ல, நிஃபாக் தனத்தை மறைத்து வைத்திருந்த முனாஃபிக் அவர். அதனால தான் நபி அவர்கள் இந்த நடவடிக்கை எடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் நிகழ்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. அந்த மனிதர் தன்னுடைய ஜக்காத்தை கொண்டுட்டு வந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து கொடுத்தார். நபி எப்போ வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் வாங்கலையோ, நான் வாங்க மாட்டேன் போ அப்படின்ட்டாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சி வந்தார், எவ்வளோ கெஞ்சினார். எப்போ நபி வாங்கலையோ, அபூபக்கர் வாங்கலையோ, நான் வாங்க மாட்டேன் போ அப்படின்ட்டாங்க.
உஸ்மான் ரலியல்லாஹுடைய அரசவையில கீழே கிடந்து உருண்ட முடியாது போ அப்படின்ட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஒன்று அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறோம், நபியினுடைய வழிகாட்டலை நம்ம ஏற்றுக்கிறோம், நபியினுடைய வாக்கு மூலமே நேரடியானது. அப்போ அப்படிங்கும்போது நபியினுடைய சொல்லுக்கு யாராவது மாறு செய்வாங்களா? நிச்சயமா செய்ய மாட்டாங்க. யாருமே ஜக்காத் வாங்கல. கடைசியாக அவர் சபிக்கப்பட்டவராகவே இறந்து போனார். ஃபலம்மா ஆதாஹும் மின் ஃபத்லிஹி பகிலு பிஹி வதவல்லவ் வஹும் முஅரிதுன் ஃபஅகபஹும் நிஃபாகன். அல்லாஹ்வே குர்ஆன்ல அவரை பத்தி சொல்றார். அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஷ்டப்பட்டார், நபியிடம் வந்து கெஞ்சினார். ஃபலம்மா ஆதாஹும், அவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்த போது மின் ஃபத்லிஹி பகிலு பிஹி வதவல்லவ் வஹும் முஅரிதுன், அவர் அதை கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்தார். வதவல்லவ் வஹும் முஅரிதுன், இறை சட்டங்களை புறக்கணித்து புறமுதுகிட்டவராக மாறிவிட்டார். ஏன் காரணம் என்ன தெரியுமா? ஃபஅகபஹும் நிஃபாகன் ஃபீ குலூபிஹிம் இலா யௌமி யல்கௌனஹு பிமா அஃலஃபுல்லாஹ் மா வஅது. அவர் கியாமத் நாள் வரை நிஃபாக் உள்ளவர். அதனால தான் அவர் இப்படிப்பட்ட ஒரு வேதனைக்கு ஆளாக்கப்பட்டார். உமையிர்லில், அதான் அல்லாஹ் சொல்றான், இதைத்தான் இங்கே சொல்றான், வமன் நல்ல ஃபைன்னமா யதில்லு அலைஹி, யார் தனக்கென்று ஒரு வழிகேட்டை உருவாக்கி கொண்டார் அவருக்கு அது கேடை உருவாக்கி கொண்டார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நல்லா புரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நமக்கெல்லாம் ஒரு பாடம். தொழுகைக்கான நேரத்தை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டுமே தவிர, தொழுகைக்கு எனக்கு நேரம் கிடைக்கல, ஜக்காத்துக்கான மனப்பான்மையை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டுமே தவிர, ஜக்காத் அவ்வளோ பெரிய தொகையை நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு நம்ம சஞ்சலப்பட்டோம்னு வச்சுக்கிறேங்க. நோம்புக்கான நிலைகளை நம்ம தான் உருவாக்கி கொள்ள வேண்டுமே தவிர, நோம்பெல்லாம் என்னால் வைக்க முடியாது அப்படின்னு நமக்கு நாமே சமாதானம் பண்ணிக்கிட்டு நம்ம சாக்கு போக்கு சொன்னோம்னு சொன்னா, செல்வம் பெருகி இருக்கிறது, ஹஜ்ஜை பத்தி நினைச்சே பார்க்கல, ஹஜ்ஜுக்கான மனோநிலைகளையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் நம்ம தான் உருவாக்கி கொள்ள வேண்டுமே தவிர, ஹஜ்ஜு செய்யலைங்கிறதுக்காக வேண்டி ஏதோ ஒரு சாக்கு போக்கு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் சொன்னா, இந்த வழிகேடுகள் அனைத்தும் நமக்கு மறுமை வாழ்வினுடைய மிகப்பெரிய கேட்டை உருவாக்கி. உலகத்தில் வேலை வெட்டி இல்லாத அதாவது உலகத்தில் கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் நம்மளை செழிப்பாக்கி வச்சிருக்கிறான்னு சொன்னா, அந்த செழிப்புக்கு கூடுதலான நன்றிகளை நம்ம செலுத்தணும். அதை மறக்கும் போது அவன் வழிகேட்டை உருவாக்கிறான், அவன் வழிகட்டவனாக மாறுகிறான். அந்த வழிகேடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எந்த விதமான நஷ்டத்தையும் உருவாக்காது. அந்த வழிகேடு அவனுக்குத்தான் உரியது. அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா. இதுதான் நம்ம சொன்னோம். யூதர்களை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு வந்தது காரணம் என்னன்னு சொன்னா, இவ்வளவு சிறப்புக்கும் அந்தஸ்துக்கும் அல்லாஹுடைய அந்த ஃபதீலத்துக்கும் உரியவர்களாக வாழ்ந்த அவர்கள் தங்களை தாங்களே திருப்திப்படுத்தி கொண்டார்கள். நாங்கள் எல்லாம் இறைவனுக்கு ரொம்ப பிரியமானவர்கள், அதனால தான் அல்லாஹ் எங்களை ரொம்ப சிறப்புப்படுத்தியிருக்கிறான், எங்க குடும்பத்திலேயே நபிமார்களை வர வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க பேர் வச்சு என்ன தெரியுமா? நாங்கள் இறைவனின் குடும்பம், நாங்கள் இறைவனின் பிள்ளைகள், நாங்கள் இறைவனுக்கு பிரியமானவர்கள் அப்படிலாம் சொன்னாங்க. அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? நீங்க நபிமார்களை காரணம் காட்டி உங்களை உயர்ந்தவர்கள் நீங்க நினைக்கிறீங்க. தில்க உம்மத்துன் கதுகல லஹா மா கசபத் வலக்கும் மா கசபுத்தும். அந்த நபிமார்கள் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பானவர்கள் இருக்கிறார்களே, அது ஒரு சமூகம். கதுகலன், அவர்கள் வாழ்ந்தார்கள், சென்று விட்டார்கள். லஹா மா கசபத் வலக்கும் மா கசபுத்தும், அவர்கள் என்ன செய்தார்களோ அது அவர்களுக்கு பலன் தரும். நீங்க என்ன செய்தீர்களோ அதுதான் உங்களுக்கு பலன் தரும். வலா துஸ்அலூன அம்மா கானூ யாமலூன், அந்த நபிமார்கள் என்ன செய்தார்கள் என்பதை பற்றி உங்களிடத்தில் கேட்கப்படாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நம்ம போன வாரம் சொல்லும்போது சொன்னோம், ஒருத்தர் மௌத்தா போனதுக்கு பின்னால் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஒரு போலீஸ் நம்மளை விசாரணை பண்ணும்போது, ஏதாவது போலீஸு டிராஃபிக் போலீஸ் பிடிச்சிட்டா கூட, நான் யார் தெரியுமா, இந்த இந்த எம்எல்ஏ இருக்கா பாருங்க, அந்த எம்எல்ஏவுடைய நான் சொந்தக்காரர் தான், நான் கசின் அப்படி இப்படின்னு சொல்கிறது. அதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுறது, அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு கார்டை காட்டுறது. உடனே இந்த உலகத்தில் வேணா என்ன செய்வாங்க, அப்படியா நீங்கள் தெரியாது போங்க அப்படின்னு விட்டுருவாங்க. சில பேர் கொஞ்சம் கெடுபிடி பண்ணலாம், உடனே அங்கேருந்து ஃபோன் வந்தோடனே, மேல் மட்டத்துலேருந்து ஃபோன் வந்தோடனே சரி போங்க அப்படின்னு விட்டுருவாங்க. இந்த மாதிரி மனுஷன் அங்கே பேச நினைப்பான் அல்லாட்ட போய், இறைவா யாப்பா தொழுவலை, யாப்பா நோம்பு வைக்கல, யாப்பா உலகத்தில் இப்படிலாம் அநியாயம் பண்ணா, அல்லா நான் யார் தெரியுமா, அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தாங்க முடியலா, அந்த நபியினுடைய குடும்பத்தில் ஒரு தங்கச்சி வந்தாங்கல்ல,
அந்த குடும்பத்திலேருந்து வந்த வாழையடி வாழையாக ஒரு 20வது தலைமுறையில் வந்தவங்க. அதெல்லாம் வை, நீ ஏன் பண்ணலை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல அந்த சாக்கு போக சொல்ல முடியாது. நம்ம எந்த பரம்பரையில் உள்ளவங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது, எந்த நபியினுடைய வழிமுறையில் வந்தவங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது, எந்த சஹாபியினுடைய குடும்பத்தில் பிறந்தவங்கலாம் சொல்ல முடியாது. நாம் என்ன செய்தோமோ அதை மட்டும்தான் அல்லாஹ் கேள்வியாக கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் சொன்னால் மட்டும்தான் அந்த மனிதன் வெற்றி பெற முடியும். பதில் இல்லைன்னு சொன்னால் அந்த மனிதனுடைய நிலை மோசம்தான். இதைத்தான் அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா. எந்த ஒரு ஆன்மாவும் இன்னொரு ஆன்மாவினுடைய சுமையை சுமக்காது. யாரும் யாருடைய சுமைகளையும் என்ன செய்ய மாட்டார்கள், சுமக்க மாட்டார்கள். இதுக்கு அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் எப்படி ஒரு மனிதருக்கு ஜாமீன் ஏற்றுக்கிற முடியுதோ அந்த மாதிரி யாரும் என்ன செய்ய முடியாது, நாளைக்கு மறுமையில் ஜாமீன் ஏற்றுக்கிற முடியாது. நான் பார்த்துக்கிறேன், அவனை மன்னிச்சிருக்கு, நான் பார்த்துக்கிறேன், யாரெல்லாம் என்னுடைய நன்மையை கொஞ்சம் கூடுதலாக அவனுக்கு கொடுக்குறேன், அவனை நீ ஏற்றுக்க, சொர்க்கத்துக்கு அனுப்பு, அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் மற்றவர்களுடைய இந்த வசனத்தை வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ராங்கிற அந்த ஆயத்தை மட்டும் அல்லாஹ் குர்ஆன்ல 5 இடத்துல சொல்றான். யாருடைய சுமைகளையும் சுமந்து கொள்ள மாட்டார்கள் என்ற இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 இடத்துல சொல்றான். ஆனால் அதே சமயத்தில் சில பேருடைய சுமைகளை சிலர் சுமந்துதான் ஆகும். இதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது சூரத்துல் அன்கபூத் என்ற அத்தியாயத்தில் 12வது 13வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், வகால அல்லதீன கஃபரு லில்லதீன ஆமனு தபிஉ சபீலனா வல்நஹ்மில் கதாயாக்கும். காபிர்கள் மூமின்களை பார்த்து சொல்லுவாங்களாம், மூமின்களே நீங்கள் நம்ம இனத்துக்கு வந்துருங்க, நீங்கள் காபிரா போயிருங்க, ஈமானை விட்டுட்டு வந்துருங்க. அப்படி ஏதாவது நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் உங்களை நரகத்துக்கு அனுப்புவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு கால் அப்படி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா நான் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன். உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். உங்களுக்கு விழுவுற அழிய நான் தாங்கிக்கிறேன், உங்களுடைய பாவங்களை நான் தாங்கிக்கிறேன், நீங்கள் நிம்மதியாக சொர்க்கத்துக்கு போயிடலாம். அதனால மறுமையை பற்றி கவலைப்பட வேணாம். இந்த உலகத்தில் நீங்கள் ஈமானை விட்டுட்டு வந்துருங்க. நாளைக்கு மறுமைன்னு ஒன்று இருந்தா, அவன் தான் நம்பலை இல்லை, காஃபீர் தானே சொல்கிறான், அந்த காஃபீர் நம்பலை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மறுமைன்னு ஒன்று இருந்தால் அன்னைக்கு நீங்கள் செஞ்ச தப்புக்காக வேண்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டை நான் பொறுப்படுத்துக்கிறேன் அப்படின்னு என்ன செய்வானா 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அன்கபூத் என்ற அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வகால அல்லதீன கஃபரு லில்லதீன ஆமனு தபிஉ சபீலனா வல்நஹ்மில் கதாயாக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, வமாஹும் பிஹாமிலின் கதாயாஹும் மின் ஷை இன்னஹும் லகாதிபூன். யார் அவங்களுடைய அந்த சுமைகளை எல்லாம், பாவ சுமைகளை எல்லாம் இவர்கள் ஒருபோதும் சுமக்க முடியாது, அவன் பொய் சொல்றான், இன்னும் லக்காதிபும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்றான் தெரியுமா, அவனுடைய பாவ சுமையை இவன் சுமக்க முடியாது. ஆனா அதே சமயத்தில் வல யஹ்மிலுன்ன அவுஸாரஹும் வ அவுஸாரும் மா அவுஸாரி, வல யஹ்மிலுன்ன அவுஸாரும் மா அவுஸாரி வல யுஸ்அலுன்ன யௌமல் கியாமத்தி அம்மா கானூ யஃப்தரூன். யாரை இவர்கள் வழிகெடுத்தார்களோ அவர்களுடைய சுமைகளை இவர்கள் சுமந்தவர்களாக நாளைக்கு மறுமையில் என்ன செய்வாங்க, நரகத்துக்கு போவார்கள். இவர்கள் உலகத்தில் அல்லாஹ்வை பற்றியும் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றியும் என்ன இட்டுக்கட்டி கொண்டிருந்தார்களோ அந்த விஷயங்களை பற்றி கேள்வி கேட்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இந்த வசனத்துக்கு தோதுவா இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் நஹல் என்ற அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான். 25வது வசனத்தில் லியஹ்மிலு அஸ்காலஹும் மா அஸ்காலிஹிம், அதாவது அவர்கள் அவர்களுடைய சுமைகளை சுமந்தவர்களாக செல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இவர்களால் வழிகெடுக்கப்பட்ட மனிதர்கள் வழிகட்டு போய் ஒரு சிலையை போய் வணங்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் நேர்வழிக்கு வரலாம், அவன்கிட்ட போய் இன்னொருத்தன் சொல்றான், நீ இவ்வளோ கஷ்டப்படுற, நீ நேர்வழியை விட்டு வந்துரு, நான் உனக்கு உன் குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நான் செய்கிறேன், உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் போகக்கூடிய வகையில் உன் கடனையெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் கொஞ்சம் ஈமானில் பலவீனமானவன், 10 வருஷம் ஈமானில் இருந்துட்டு குடும்ப கஷ்டத்தினால இவன் தான் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் போயிடறான்.
இஸ்லாத்தை விட்டு போயிடறான்னு வச்சுக்கிறேன், நவுதுபில்லா. அந்த நிலைமை யாருக்கு வரக்கூடாது. அப்படி ஒரு நிலைமை ஒருத்தருக்கு வந்துருச்சு, போயிடுறான் அப்படின்னு சொன்னால், அவன் போனதுக்கு பின்னால் நமக்கு வட்டி ஹராம். அவன் இஸ்லாத்தை விட்டு போனோடனே வட்டி வாங்குவானா, அவன் பண்ண மாட்டானா? விபச்சாரம் ஹராம், விபச்சாரம் பண்ணுறான். சிலை வணங்கக்கூடாது, சிலையை வணங்குறான். அந்த ஈமானை விட்டு போனதுக்கு பின்னால் என்னென்ன தப்பு பண்ணுறானோ எல்லா தவறுகளினுடைய சுமைகளும் இந்த வழிகெடுத்தான். பத்தியலா, நான் உன்னை பொறுப்படுத்துக்கிறேன், நீ வந்துரு ஈமானை விட்டு சொன்னா பத்தியலா, அவனுக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது சும்மா ஆதாரம் இல்லாமல் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல அதை தான் சொல்றான். ஹதீஸிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனா ஃபஉமில பிஹா, அதாவது ஒரு மனிதர் ஒரு நல்ல வழிகாட்டலை நடைமுறைப்படுத்துகிறார் என்று சொன்னால், அதை கொண்டு அமல் செய்யப்படுமேயானால் குத்திபலவு மிஸ்ல அஜ்ரி மன் அமில பிஹா, யார் அந்த நற்செயலின் வழிகாட்டலின் அடிப்படையிலே நடந்தாரோ அவருடைய நன்மை, அதனுடைய பங்கு, அதே போன்ற நன்மை யார் அதற்கு வழியை உருவாக்கி கொடுத்தார் பத்தியலா, தூண்டுதலா இருந்தார் பத்தியலா, அவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தீமையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது என்ன செய்யறாங்க? மன் சன்ன சுன்னத்தன் செய்யத்தன் ஃபஉமில பிஹா, ஒருத்தர் தீமைக்கு வழிகாட்டுகிறார், தீமைக்கு தூண்டுகோலாக இருக்கிறார், அதை கொண்டு அமல் செய்தார். இன்னொருவர் இவர் சொன்ன அந்த காரியத்தை சொல்லி ஏற்றுக்கிட்டு தீமையின் பக்கம் போயிட்டார், நிறைய பாவத்தை செஞ்சார் அப்படின்னு சொன்னா, நாளை மறுமையிலே குத்திப அலைஹி மிஸ்ல விஸ்ரி மன் அமில பிஹா, யார் அந்த தீமைக்கு வழிகாட்டினாரோ அவருடைய பேச்சை கேட்டு என்னென்ன பாவத்தை அந்த மனிதன் செஞ்சானோ அந்த பாவத்தை போன்ற பாவம் அதுக்கு தூண்டுகோலாக இருந்த மனிதனுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் பாவத்தை செஞ்சவனுக்கு அந்த பாவம் கிடைக்கும், அதுக்கு தூண்டுகோலாக இருந்தவனுக்கு சமமாக கிடைக்கும். அந்த சுமையை இவன் சுமப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ சுமையை சுமக்க மாட்டாங்க, பிறருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டான்னு சொன்ன இந்த வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கு என்ன இது சமாதானம்? அதுக்கு என்ன அதாவது ஊமை அப்படின்னு சொன்னா, இந்த வழிகேடுங்கிறதே அவன் செஞ்ச சுமைதான். அடுத்தவனை வழிகெடுத்தது பத்தியா, அடுத்தவனை வழிகெடுக்கக்கூடிய வகையில் அவனை தூண்டுகோலாக இருந்தது அவன் செஞ்ச சுமை, அது அவனுடைய சுமை தான் அது. அதனால அவன் செஞ்சதுக்காக வேண்டி இவன் சுமக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. இவன் செஞ்சதனுடைய காரியத்தினுடைய பிரதிபலிப்பு தான் அந்த பாவத்தை அவன் சுமக்கிறான் என்ற விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார். கண்ணியமானவர்களே, நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுமைகளை சுமக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசும்போது பல ஹதீஸுகள் நமக்கு இதுக்கு ஆதாரமாக கிடைக்கின்றன. நாளைக்கு மறுமையிலே ஒரு மனிதன் வருவான், அவனின் மீது ஆடு சவாரி செய்து கொண்டிருக்கும், ஆடு அவனுடைய தோல் புஜத்தின் மீது இப்படி கவுந்திருக்கும், அதை சுமக்க முடியாமல் போவான். அந்த ஆடு கத்திக்கிட்டு இருக்கும், துள்ளி கொண்டிருக்கும், என்னை காப்பாத்துங்க யா முஹம்மத், யா முஹம்மத் என்னை காப்பாத்துங்க என்று அந்த மனிதன் சொல்லுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் உலகத்திலே உனக்கு அந்த ஆட்டினுடைய ஜக்காத் கேட்கப்பட்டது, ஆனால் நீ அதை நிறைவேற்றாமல் இருந்தாய், அதனுடைய சுமையை தான் இங்கே சுமக்கிறாய், இங்கே நான் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது போ அப்படின்னு சொல்லப்படும். அதே போல சில மனிதர்களின் மீது ஒட்டகம் சவாரி செய்யும், ஒட்டகத்தினுடைய ஜக்காத்தை கொடுக்காததின் காரணத்தினால் அந்த ஒட்டகம் அவன் மீது சுமத்தப்பட்ட நிலையில் அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். இவ்வாறு நிறைய ஹதீஸுகள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, உலகத்திலே எந்த பொருளை ஒரு மனிதன் ஏமாற்றினானோ அந்த பொருளை நாளை மறுமையிலே சுமந்தவனாக வருவான். அப்ப இது சுமை. இந்த சுமையை யார் பக்கத்துல ஒருத்தர் பாப்பாக்காரர் போறாரு, மகனே என்னப்பா சுமந்துக்கிட்டு போற, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு போறிய, கொஞ்சம் என்கிட்ட கொடு, நான் கொஞ்சம் சுமந்துக்கிட்டு போறேன் சொல்லுவாரா? அவருக்கு ஏற்கனவே பெரிய சுமை இருக்கும், அவரிடத்திலே ஏற்கனவே பெரிய சுமை இருக்கும். அப்படியே சுமை இல்லாவிட்டாலும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. யாரும் யாருடைய சுமையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அங்கே இருக்காது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸே முஃப்லிஸ், பரம ஏழை, அந்த ஹதீஸிலே அது அப்படித்தானே வருது. ஒரு மனிதர் நிறைய நன்மை கொண்டுட்டு வருவார், மலை போன்று குவிந்திருக்கும், நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். அந்த ஹதீஸை எத்தனை தடவை சொன்னாலும் பெரிய படிப்பினை.
மலை போன்று குவிந்திருக்கும். அந்த மனிதன் திருப்தி அடைவார். நமக்கு தோல்வியே கிடையாது, நம்ம நேராக சொர்க்கத்துக்கு போயிடலாம், பெரிய நன்மை இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பார். அங்கே பார்த்தா நிறைய வழக்காளிகள். ஒருத்தன் அடிச்சான்னு சொல்லுவான், திட்டினான்னு சொல்லுவான், என் சொத்துக்களை அபகரிச்சுதான் சொல்லுவான், எனக்கு இன்னும் அநியாயத்தை செஞ்சான்னு சொல்லுவான். இப்படி பலவிதமான கோரிக்கைகள் வழக்குகள் வந்தவுடன் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அவனுடைய நன்மையிலிருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பான். யாரெல்லாம் வழக்கு தொடர்ந்தார்களோ அந்த வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ் அந்த நன்மைகளை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பான். நன்மை எல்லாம் தீண்டு போயிடும். கடைசியாக ஒருத்தன் வருவான், எப்படியாவது தான் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைப்பான். அவனுக்கு இவன் ஏதாவது அநியாயம் பண்ணியிருப்பான். இப்போ அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் வந்து, யா அல்லாஹ், இந்த மனிதன் இந்த அநியாயம் பண்ணிட்டான். இவ்வளோ நேரம் எத்தனையோ வழக்காளிகள் வந்து நிறைய சொன்னாங்க, கொடுக்க வேண்டியவனுக்கெல்லாம் பங்கு வச்சு கொடுக்கப்பட்டாச்சு, ஏற்கனவே அவன் நன்மை இல்லாமல் நிற்கிறான், உனக்கு என்னத்தப்பா கொடுக்குறது அப்படின்னு கேட்பான்ல. அந்த மனிதன் சொல்லுவான், அவனிடத்தில் கொடுப்பதற்கு நன்மை இல்லை என்றால் என்ன, என்னிடத்தில் தீமை நிறைய இருக்குது, எனக்கு அவன் எவ்வளோ அநியாயம் பண்ணானோ அதற்கு தோதுவான தீமையை எடுத்து அவன் மேலே தூக்கி போடு அப்படின்னு ஐடியா கொடுப்பான். ஓ, அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி அவனுடைய தீமையை தூக்கி அவன் மேலே போடப்படும். மலை போன்று நன்மைகளை குவித்து கொண்டு வந்த மனிதன் தன் நன்மைகள் அனைத்தையும் இழந்துவிட்டு இன்னொருவனுடைய தீமையும் சுமந்தவனாக அவன் நரகத்தை நோக்கி போவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமானவர்களே, உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் நாம் எப்படி வாழ்ந்தோமோ அந்த வாழ்க்கை நாளை மறுமையில் நமக்கு பிரயோஜனத்தை தரும். ஆனால் யாரும் நாளை மறுமையில் என்ன செய்ய முடியாது, கை கொடுக்க முடியாது. ஆனால் நன்மை செஞ்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு மனிதனுக்கு நிறைய நன்மை செஞ்சோம், அந்த மனிதன் அதை கொண்டு தீனுடைய பாதையில் நல்ல வழியில் செயல்படுவதற்கு காரணமாக அமைஞ்சிருந்துச்சு. ஒருத்தர் கூப்பிட்டோம், குர்ஆனை வாங்கி கொடுத்து நீங்கள் ஓதுங்க அப்படின்னு சொன்னோம். அவர் அதை வச்சு என்ன செஞ்சார், நம்மளுடைய 2-3 உபதேசத்தில் ஓத ஆரம்பித்தார். அவர் ஓதிக்கிட்டே இருக்கிறார். அவர் நல்லா குர்ஆனை ஓத ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அவர் அது வரைக்கும் குர்ஆன் ஓதவே தெரியாமல் இருந்தார். கடைசியாக இவர் நாளைக்கு மறுமையில் போயாச்சு. மறுமையில் பார்த்தா யார் குர்ஆன் ஓத சொன்னாரோ அவர் ஏதோ ஒரு காரணத்தினால் நன்மையினுடைய குறைவில் நரகத்துக்கு போகக்கூடிய லைனில் நிற்கிறார். இவர் குர்ஆன் ஓதுனார் பத்தியா, அந்த சின்ன உபதேசத்தில் படிப்பினை பெற்று குர்ஆன் ஓதுனாரு, தொழுதாரு, வணங்கினாரு, நல்ல சீதையே போயிட்டார், நல்ல மனிதராக போயிட்டார். அவர் சொர்க்கத்து லைனில் நிற்பார். அவர் தேடுவார், நான் நேர்வழி பெற்றதுக்கு காரணமாக இருந்த அந்த மனிதரை காணாம இந்த லைனில் அப்படின்னு தேடுவார். தேடி தேடி பார்ப்பார். அல்லாஹ்ட்ட கேட்பார், யா அல்லாஹ், எனக்கு இன்னும் நான் வந்து மோசமாக இருந்தேன், எனக்கு ஒரு நல்ல உபதேசத்தை செஞ்சு ஒரு நேர்வழிக்கு காரணமாக இருந்த ஒரு மனிதர் உலகத்தில் இருந்தார், அந்த மனிதரை நான் தேடுறேன், ஆனால் சொர்க்கத்து லைனில் காணோம். உடனே அவருக்கு சொல்லப்படும், நீ தேடக்கூடிய மனிதர் அந்த லைனில் இன்ன காரணத்தினால நிற்கிறார், குஃபர் இல்லை, குஃபரோ ஷிர்கோ இல்லை, ஏதோ ஒரு பாவத்தினால நிற்கிறார். உடனே நேராக போய் அவருக்காக ஷஃபாத் செய்வார். கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, நான் நேர்வழி பெற்றதற்கும் சொர்க்கம் செல்வதற்கும் இவர் தான் காரணம், இவரை நீ சொர்க்கத்துக்கு அனுப்பினாதான் நான் சொர்க்கத்துக்கு போவேன் அப்படிம்பார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா இதான் எதிர்பார்ப்பான். இப்படி ஒரு வாய்ப்பு ஒரு என்னுடைய அடியானுக்கு கிடைக்காதா, நான் மன்னிக்கிறதுக்குரிய வாய்ப்பு ஒரு அடியானுக்கு கிடைக்காதா அப்படின்னு ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ் யோசிப்பான். மறுமையில் அல்லாஹுடைய ரஹ்மத் இருக்கிறதே ரொம்ப விசாலமானது. அந்த அல்லாஹுடைய ரஹ்மத், யார் உலகத்தில் சின்ன சின்ன பாவங்களை செஞ்சிருக்கலாம், பாவங்களை விட்டும் யாரும் தவிர்த்திருக்க முடியாது, ஆனால் உண்மையான தக்குவாவோடு உலகத்தில் வாழ்ந்திருப்பாரே, ஆனால் அல்லாஹ் விதியாக்கிய அந்த ரஹ்மத் அவருக்கு வேலை செய்யும். அல்லாஹ் விதியாக்கிய அந்த ரஹ்மத் அவருக்கு வேலை செய்யும். அந்த மனிதனுடைய ஷஃபாத் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், ஏற்றுக்குருவான். அல்லாஹ் தஆலா அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய நல்ல முயற்சிகள், பல வகையில் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல பள்ளிவாசல் கட்டுறாங்க, காசு கொடுக்குறதுக்கு நம்மள்கிட்ட கையில் காசு இல்லை, என்ன செய்யலாம் தெரியுமா, நான் இதில் பொறுப்பெடுத்துக்கிறேன், வாங்க ஜும்மா வசூல் போறீங்களா, நான் வர்றேன். ஒரு இடத்துல ஒரு ஏழையை மாதிரி துண்டை பிடிச்சிட்டு நிற்கிறோம், யாருக்காக நிற்கிறோம், நமக்காக நிற்கிறோமா, அல்லாஹ்வுக்காக நிற்கிறோம். அல்லாஹ்வுடைய இல்லம் பரிபூர்ணப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நிற்கிறோம். அல்லாஹ்வுடைய இல்லத்தோடு ஒட்டிய மதரசாக்கள் செழிப்படைய வேண்டும் என்பதற்காக நிற்கிறோம். நல்ல ஆதரவற்ற பிள்ளைகள் அற்புதமான முறையிலே சீதேவிகளாக நல்ல மக்களாக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நிற்கிறோம்.
இந்த செயல்களில் எந்த செயல் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான செயலாக இருக்கும் தெரியாது. ஒரு 100 செயல் செய்கிறோம் சொன்னால் அதில் ஒரு 10 செயல் அல்லாஹ்வுக்கு பிடிச்சி போயிருச்சாக்கு நம்ம சொர்க்கவாதியாக போயிடலாம். அதனால் உலகத்தில் நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு கணக்கு பார்க்கக்கூடாது. ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மை தரக்கூடிய விஷயங்களுக்கு ஏதாவது ஒன்றை நாம் செய்வதன் மூலம் நாளை மறுமையிலே அது எந்த விஷயம் நமக்கு பலனை தரும் என்று சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த 4ஆம் கலிமாவை கடை வீதியில் வைத்து ஒரு மனிதர் ஓதுவாரையானால், கடை வீதிக்கு போகும்போது ஒருத்தர் ஓதுவாரையானால் 10 லட்சம் நன்மை கிடைக்கும் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க. யஹ்யா உல்-முதில்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். 10 லட்சம் நன்மை கிடைக்கும் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இதை கேள்விப்பட்ட இப்னு உமர் அதே போல இன்னும் சில சஹாபாக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? கடை தெருவுக்கு போவாங்களாம். அப்படியே சுற்றிக்கிட்டே போயிட்டு இப்படி வந்துடுவாங்களாம். இதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு சில மனிதர்கள் கேட்டாங்கன்னா, பெரிய சஹாபி நீங்கள், சும்மா தேவையில்லாமல் கடை வீதியில் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றீங்களே, என்ன காரணம்? ஒன்றும் பொருள்லாம் வாங்கின மாதிரி தெரியல, வியாபாரமும் பண்ண மாதிரி தெரியல, சும்மா வெறுமனே கடை வீதிக்கு இப்படி போயிட்டு வர்றீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஓதுனா 10 லட்சம் நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்க. அதையே நான் சும்மா விடுறது, இதுக்காக வேண்டிய இந்த களிமாவை ஓதுறதுக்காக வேண்டிய கடை வீதிக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சஹாபாக்களுடைய தேட்டத்தை பார்த்தீங்களா? இப்படித்தான் எந்த பாதை எந்த வகையில் நன்மை கிடைக்குங்கிற ஒரு தேட்டத்தோடு செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம போன்ற நல்ல மக்களுக்கு அல்லாஹ் நன்மையினுடைய வாசலை பெருசாக திறந்து வச்சிருக்கிறான். வெளியில் போகிறோம், 4 பேரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், 40 நன்மை கிடைச்சிடும் கொஞ்ச நேரத்தில். நம்ம சொன்னது அஸ்ஸலாமு அலைக்கும், ஆனால் ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும்க்கு 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொன்னால் 20 நன்மை கிடைச்சி போயிடும். இது மாதிரி ஒரு 5 பேருக்கு சொன்னால் 100 நன்மை கிடைச்சி போயிடும். இதை கணக்கு பார்க்க முடியுமா? இவ்வாறு உலகத்தில் வாழும்போது பிறருக்கு நன்மை செய்வதாக இருக்கட்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு காரியத்தை செய்வதாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் சொன்னால் எந்த விஷயம் நாளை மறுமையிலே நம்முடைய வெற்றிக்கான காரணமாக அமையும் என்பது தெரியாது. எனவே வலா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா, யாரும் யாருடைய சுமையும் சுமக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மை இருக்கு பற்றியலா, அந்த நன்மை நாளை மறுமையில எந்த விதமான குறைவும் இல்லாமல் நமக்கு பங்களிப்பு செய்யும். ஆனால் அடுத்தவர்களை வழிகெடுக்கக்கூடிய தன்மையை செய்திருந்தால் அவன் வழிகட்டு போய் என்னென்ன காரியத்தை செஞ்சானோ அதனுடைய தீமையை நாமும் சுமக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை இந்த தஃசீரில் எழுதுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட மோசமான நிலைகளை விட்டு நன்மைகளை எல்லாம் இழந்து பிறருடைய தீமையை சுமந்தவர்களாக நரகத்துக்கு செல்வதை விட்டும், பிறருக்கு வழிகேடுக்கு காரணமாக அமைந்து அவர்களுடைய தீமைகளையும் நாம் சுமக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட ஒரு நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.